கனகராஜ் சங்ககிரி, சேலம் மாவட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம வந்து முழுசா எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு 2.1 ஆம்ப். என்ன வண்டிக்கு அப்படின்னாக்கா, இது வந்து என்ன வண்டிக்காக செய்ய போறோம்னா, டிராக்டருக்கு. ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாரி தான் வேணும்னு சொல்ட்டாரு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இந்த கேபினெட்ல ரெடி பண்ணோம். ஒயிட் அண்ட் பிளாக்கு. இதுதான் கேபினெட்டு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டிங் இதில மட்டும் தான் வரும். ஸ்விட்ச்சு. இதில என்னென்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துருவோம். என்னென்ன யூஸ் பண்ணுறோம்னா 4392 2TR போர்டு கேஎம்ஸோடது. 4392 2TR. அதுக்கப்புறம் மினி சப் ஊஃபர் போர்டு. இந்த மினி சப் ஊஃபர் போர்டு யூஸ் பண்ண போகிறோம். அது பிடி போர்டு வந்து கேஎம்ஸோட பஸ் பிடி. பிடி போர்டு வந்து பஸ் பிடி. கன்வெர்ட்டர் வந்து 12 to 32 GR யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா, இந்த போர்டு வைக்கும்போது இடிக்குது. அதனால் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு ஃபேனு. ஸ்டோன் ப்ரோ ஃபேன். இது எப்படி செய்கிறோம் அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிடி போர்டு வந்து நான் வந்து ஒயரிங் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த பிடி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி பார்த்துக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, அதை நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு தான். ரெடி ஆயிடுச்சுன்னா, அந்த போர்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை விட்டுருவோம். இப்போ வந்து இந்த போர்டை எப்படி ஒயரிங் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா, இன்புட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்புட்டு கிரவுண்டு பேரலர் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா இதிலிருந்து யூஎஸ்பி போர்டுக்கும் போகணும், சப்வூஃபர் போர்டுக்கும் போகணும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு கிரவுண்டு. இன்புட் வோல்டேஜ் லைன் வந்து எடுத்துட்டேன். அதேமாதிரி க்ளீன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தின்னர் வச்சு இந்த பற்ற வச்ச இடம் எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணுவேன் இந்த பஞ்சில். ஸோ இப்போ க்ளீன் பண்ணணும் உங்களுக்கு சொல்கிறதுக்கே வச்சு. இப்போ இந்த பிடி போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லலான்ட்டு. இந்த பிடி போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரோல் பற்ற வைப்பீங்க. கண்ட்ரோல் பற்ற வைக்கும்போது எது வந்து ஃபஸ்ட்டு பின்னில் பற்ற வைக்கிறது, எது 3வது பின்னில் 2, 3ன்னு பற்ற வைக்கிறது அப்படின்றது தெரியாது. ரிவர்ஸில் வேலை செய்யும். நீங்கள் எந்த போர்டு பேக் சென்ட்ரல் டைப், அதாவது பிடி போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. அதில் ஒன்று வந்து பேக் சென்ட்ரல் டைப்பில் எந்த போர்டை எடுத்தீங்க அப்படின்னாலும் எப்படி இந்த கண்ட்ரோல் வந்து 1, 2 கரெக்டாக பற்ற வைக்கிறது, பற்ற வச்சா ரிவர்ஸில் வேலை செய்யாமல் ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அப்படியே வேலை செய்யணும் அப்படின்னா எப்படி பற்ற வைக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து என்னுடைய போர்டு. எல்லா போர்டுக்கும் காமனாக தான். ஸோ ஓகேங்க, இதை எடுத்துருவோம். இந்த பஸ் பிடி. ஸோ இப்போது இந்த பஸ் பிடியில் வந்து பஸ் பிடின்னு இல்லை, நீங்கள் எந்த போர்டு வேணால் எடுத்துக்கோங்க. பேக் சென்ட்ரல் டைப், ஐசி டைப்போ எதுவாக இருந்தாலும். இப்போ நம்ம கண்ட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா உடச்சுட்டா ஓகே. கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இது 1வது பின்னு வச்சுப்போம். இந்த 1வது பின்னு இந்த இந்த இடம் இது ஒன்று தான் நினைக்கிறேன். கிரவுண்டுக்காக பற்ற வைப்போம்ல அந்த டைப்பு. இது 1வதுன்னு வச்சுக்கலாம். 1, 2, 3ன்னு வைங்களேன். இப்போ என்னோடய போர்டில் இந்த பஸ் பிடியில் பார்த்தீங்கன்னா இப்படியே போடுற மாதிரி இந்த இடமே இருக்குது. இல்லை அந்த மாதிரி இல்லாத போர்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த போர்டை எடுத்துக்கோ, அதை அப்படியே தலைகீழாக திருப்பிடுவோம். தலைகீழாக திருப்பிட்டோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்ட்ரோலில் இந்த பின் வருது பாருங்கள். அதாவது கிரவுண்டு பின்னு வச்சுக்கோங்க. நார்மலாக சொல்கிறது கிரவுண்டு பற்ற வைப்போம்ல, அந்த பின் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதாவது 1வது பின் வந்து அவுட்புட்டுக்கு என்ன ரெசிஸ்டர் போகுதோ அந்த இடத்துக்கு போகணும். அவுட்புட்டுக்கு ரெசிஸ்டரோ கெப்பாசிட்டரோ போகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பற்ற வச்சுக்கிட்டிங்கன்னா அது 1வது பின்னு. அடுத்தது 2, 3ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்னோடய போர்டில் பார்ப்போம், ட்ராக் பண்ணலாம். இப்போ வந்து கண்ட்ரோலை வந்து நம்ம இப்படி தான் மாட்ட போகிறோமா. அப்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த பின்னு இப்போ இது வந்து அவுட்புட்டுக்கு போகணும். அவுட்புட்டுக்கு தான் போகும். பாருங்கள், இங்கே இருக்கா, இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெசிஸ்டர் இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா போய் அவுட்புட்டில் ஜாயிண்ட் ஆகுது. கலெக்டரில் போய் ஜாயிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு இங்கே வருது. இங்கே கெப்பாசிட்டரோட பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டரில் ஜாயிண்ட் ஆகிரும். ஜாயிண்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவுட்புட்டு, இதுதான் அவுட்புட்டு. இது வந்து ரெசிஸ்டர். பார்த்தீங்கன்னா இது ஒரு 15K போட்டிருக்கோம், இங்கே வருதா. அதேமாரி இது கலெக்டரோட அவுட்புட் இங்கே வந்துருச்சுங்களா, அவுட்புட்டோட ஜாயிண்ட் ஆயிரும்.
அதாவது நான் ரெசிஸ்டர் போட்டு எடுத்துருக்கேன். சப்போஸ் ரெசிஸ்டர் இல்லாமல் எடுக்கிறாங்கன்னா இந்த இடம் தான் அவுட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு வந்துட்டு கிரவுண்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான வழி. இந்த ஒரு மெத்தட் தெரிஞ்சுன்னா நீங்கள் எந்த போர்டு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோல் வீடியோ இல்லை வேறு பிராண்டு போர்டு நீங்கள் எந்த போர்டு எடுத்தீங்க அப்படின்னாலும் கிரவுண்டு எங்கே வரணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பின் எங்கே போகணும். ஓகே, வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பின் எங்கே போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டுக்கு தான் போகணும். இப்போ வேணால் ட்ரிபிளில் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே தான் பாருங்கள், இதுதான் இப்போ இங்கே தான் இருக்கா. இப்போ இது வந்து இங்கேருந்து ஒரு 1K ரெசிஸ்டர் போட்டிருப்பேன். இங்கே வருதுங்களா, பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் போய் ஜாயின் ஆயிடுச்சு. இங்கே அவுட்டில் ஜாயின் ஆயிருக்கு. இங்கேருந்து ரெசிஸ்டர் போட்டு அவுட் எடுத்துருக்கேன். ஓகேவா. சென்டர் பின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ட்ராக் பண்ணுவீங்க ஓரளவுக்கு அப்படின்னா அவுட்புட்டு சென்டர் பார்த்தீங்கன்னா நேராக டிரான்சிஸ்டராக இருந்தால் அதனோட இன்புட்டுக்கு போகும், பேஸுக்கு போகும். இப்போ இந்த சென்டர் இருக்குங்களா, இங்கேருந்து பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்கீங்களா, அப்படியே இங்கேயும் வந்து இங்கேயும் ஜாயிண்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இங்கே கெப்பாசிட்டரு கரெக்டாக டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு போகும். இந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு போகும். ரொம்ப குழப்பிக்க வேணாம், ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அவுட்புட்டுக்கு இதை ட்ராக் பண்ணால் அவுட்புட்டுக்கு போகிறத நீங்கள் வந்து 1வது பின்னில் பார்த்து வைங்க. அவ்வளோதான். சிம்பிளான ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம வந்து போர்டுக்கு வந்து ஒயரிங் பண்ணோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். சப்வூஃபர் போர்டு ஏஎம்எஸோட மினி சப் தான் இதில் மாட்டியிருக்கேன். டிராக்டரில் ஓப்பன் ஸ்பேஸுக்கு நம்ம போடுற 2-in-1 சப்பை விட இந்த மினி சப் வந்து பக்காவாக மேட்ச் ஆகுது. சப்போஸ் டிராக்டருக்கு பண்ணுறீங்க, சப்வூஃபர் வச்சு பண்ணுறீங்கன்னா இந்த போர்டு வச்சு பாருங்கள். நான் வந்து இது வரைக்கும் ஒரு 5 வண்டிக்கு பக்கமாக சப்வூஃபர் வச்சு செஞ்சு கொடுத்துருக்குறேன். எல்லாத்துக்கும் இதுதான் போட்டேன், நல்லவும் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த போர்டு தான் நாங்கள் மாட்டிட்டேன். அதனால் வந்து நான் இங்கேருந்து சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் லைனு மைனஸு ப்ளஸ்ஸு கிரவுண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸு கிரவுண்டு ப்ளஸ்ஸு கொடுத்துருக்குறேன். அடுத்து இன்புட் லைனு இதை பாருங்கள், இங்கே இன்னும் இன்புட் கொடுத்தாச்சு. அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன். இது கண்ட்ரோல் வந்து வால்யூம் கண்ட்ரோல் தான். ஸோ டைரெக்டாகவே நான் இங்கேருந்து ஒயர் கொடுத்துட போகிறேன் இங்கேயே. ஸோ போர்டு வந்து மவுண்ட் பண்ணதே வந்து இதில் தான் மவுண்ட் பண்ணிக்கிறேன். இது மவுண்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு இதை டைட் வச்சிடலான்ட்டு. ஸோ இப்படியே மவுண்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கண்ட்ரோல்லே வச்சு மாட்டியாச்சு, ஈஸியாக போயிடும் அப்படின்றதுனால. பார்த்தீங்க அப்படின்னா பிடி போர்டு இங்கே மாட்டியாச்சு. அதே மாதிரி யூஎஸ்பி போர்டு லைன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு கிரவுண்டு, அப்புறம் வந்துட்டு இன்புட் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இங்கேயும் வந்துருச்சு, பேரல் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த போர்டுக்கு வந்து பவர் சப்ளை ஒயரு ஒரு சிலர் கேட்டாங்க நீங்கள் என்ன ஒயர் யூஸ் பண்ணீங்கன்னு. சான்கோ இதில் வந்து 1² mm இது வந்து நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். காயில் இதுதான் வந்து 3 காயில் வாங்கி வச்சுருக்கேன், 3 கலரு. அதே மாதிரி பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸில் யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து திக்னஸ் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பவர் சப்ளை ஒயர். பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து 2.1 காம்போ மெட்டீரியல் கொடுத்துட்ருக்குறோம்ல, அவங்களுக்கு அப்போவுமே வந்து பவர் சப்ளைக்கு இந்த ஒயர் நான் வந்து கொடுத்துருவேன். இந்த ஒயர் நான் வந்து ஒரு 1/2 மீட்டர் கொடுப்பேன், அதாவது உள்ளேருந்து வெளியே வர அளவுக்கு கொடுப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து மாட்டியாச்சு, 2 போர்டு மாட்டியாச்சு. அடுத்து இதை வச்சு ஒயரிங் பண்ணணும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு, ஏன்னா இதை பண்ணிவிட்டு இதை பண்ணணும். ஸோ நான் பண்ணிட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், பவர் சப்ளை பற்ற வச்சாச்சுங்க. பேட்ரி மைனஸு பேட்ரி ப்ளஸ்ஸு. அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குற பாருங்க. இது வந்து கிரவுண்டு, ப்ரௌன் கலர் ஒயர் கிரவுண்டு, மைனஸ் வந்து ப்ளூ கலர் ஒயரு, ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து ஆரஞ்சு கலர் ஒயரு. அது வந்து ரெட்டு பிளாக்கு ப்ரௌனு. இது வந்து இதுக்கான பவர் சப்ளை எடுத்துருக்கிறேன். பவர் சப்ளை ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இங்கே பாருங்கள் ஒயர் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். என்னென்னா இது வந்து சுவிட்சு, ஆன் ஆஃப் சுவிட்சுக்கானது. இங்கே இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு ட்ராக்கை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சுவிட்சுக்கு. அடுத்தது இது வந்து ரெகுலேட்டருக்காக எடுத்துக்கிறேன். ப்ளஸ்ஸு கிரவுண்டு, அதாவது இந்த 1 ஆம்பியர் டயோடுக்கு வெளியில், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆம்பியர் டயோடு போட்டிருப்பாங்க, அதுக்கு வெளியில் ரெகுலேட்டருக்கு எடுத்துருக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு கிரவுண்டு எடுத்துருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இந்த சுவிட்சில் கிரவுண்டு கொடுத்தா ஒரு சுவிட்சில் லைட் எரிஞ்சுது. ஸோ இதை லைட் எரியுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காகவும், இங்கே கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய லைட்டுக்கு கிரவுண்டு வேணும் அப்படின்றதுக்காகவும் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு கிரவுண்டு எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் வந்து மாட்டிடலாம். இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா செட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் சப்ளை ஆரஞ்சு ப்ளஸ்ஸு, கிரவுண்டு மைனஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் அவுட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, ஸ்பீக்கர் அவுட்டு, இது எல்லாமே வந்து நம்ம பண்ணியிருக்கோம்.
இந்த மாதிரி போர்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டைட் வச்சு கீழேருந்து ஒரு போல்ட்டு போட்டு நிற்க வச்சுருக்கோம். நம்ம இந்த போர்டு உதறக்கூடாதுன்னு கீழேருந்து ஒரு போல்ட்டு போட்டு நிற்க வச்சாச்சு. இது செட்டு முடிஞ்சிருச்சு, செக்கிங் முடிஞ்சிருச்சு, டெஸ்டிங் வீடியோ பின்னாடி நான் இதிலேருந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த ஆம்பிளிஃபையர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டேன். 100% ஃபினிஷ் பண்ணி செக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம கஸ்டமைடு பண்ணலை. ஸோ நம்ம ரெடிமேட் பேனல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கண்ட்ரோல் வந்து வால்யூமு, இது பாஸு, ட்ரிபிள், அப்புறம் சப்பு, ஓகேங்களா. இப்போ கன்வெர்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பார்த்துட்டோம். ஸோ கன்வெர்ட்ரு ஃபெட்டும் ஐசியும் இருக்கக்கூடிய இதில் ஏற்றிருக்கோம். பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து கிரவுண்டு, இது வந்து மைனஸு, இது வந்து சப்வூஃபர் ப்ளஸ்ஸு, சப்வூஃபர் மைனஸு, ஸ்பீக்கர் ப்ளஸ் 2, ஸ்பீக்கர் அவுட்டு, இது பார்த்தீங்கன்னா இன்புட்டு, இது எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துட்டோம். ஸோ நீட்டாக டேக் போட்டோம். டிராக்டரு ஒயர் லைட்டாக ஜோல்டிங் ஆனாலும் கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி நீட்டாக டேக் போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஏரியல் ஒயரு. இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா டிராக்டர்னாலும் உதறக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். கீழே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருந்து ஒரு 2 இன்ச்சு ஸ்க்ரூ கீழே இருந்து மேலே வரைக்கும் போட்டு அடியில் நட்டு வச்சு டைட் வச்சுக்கோம். ஸோ அதனால் இந்த போர்டு உதறாது. அதே மாதிரி இது வந்து கமுத்தி மாட்டியிருக்கோம். நார்மல் வண்டினா ஓகே, இது வந்து டிராக்டரு கண்டிப்பாக உதறக்கூடாது, கண்ட்ரோல்லையும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த போர்டு வந்து உதறாது. ஸோ இந்த மாதிரி வந்து இதை நம்ம மாற்றி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதனோட டெஸ்டிங் வீடியோ பின்னாடி அப்படியே ஜாயின் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதனோட மேலும் இன்னும் லென்த்தியான டெஸ்டிங் வீடியோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஐடி கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஃபுல்லாக ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ இருக்கும், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அவங்க வந்து டியூபும் கேட்டிருந்தாங்க, 10 இன்ச்சு டியூபு, அப்புறம் இந்த ஒரு ஆம்பு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு அனுப்புனது.